இதோ சிலுவை சுமக்கிறார். பாவிகள் பலர் சூழ்ந்திருக்க மீட்பரின் தோளில் சிலுவை என்கிற தெளிவு இருப்பதால் சுமையை மகிழ்வோடு ஏற்கிறார் இயேசு. நமது சிலுவைகள் சின்ன சின்ன செயல்களுக்கும் வருந்துவோர் 1000 பேர் நாட்டிய முடிவுட்டராக தீர்ப்பெழுகிற போக்கும் ஒன்று. துன்பங்கள் பற்றிய நமது பார்வையும் துன்பங்கள் கற்பிக்கும் பாடங்களும் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக வரும். நமது துன்பங்களை சுமப்பதற்கான வலிமை வேண்டும். பிறரின் துன்பங்களில் பங்கெடுக்கும் பலமும் வேண்டும். இல்லையெனில் நெருப்பில் புடமிடப்படும் வைரம் போல நாம் வாழ்வின் துன்பங்களையும் மனத்தால் மாங்கராக இருக்கிறோம் என்று பொருள். மன்றாடுவோம். விழுதலுக்கு பின்னால் 1000 மூலக்கூறுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. தானாகவே நிகழும் விழுதல்களை விட எச்சரிக்கையாய் விழும் விழுதல்களே ஏராளம். இதனை நாம் பெரும்பாலும் கண்டுகொள்வதில்லை. விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவன் விழுகின்றார் மண்ணின் விதையால். விழுவது எழுவதற்காய், மடிவது மலர்வதற்காய் என்று விதைகளுக்கு தெரியும். அங்கிடமே விழுந்தவர் எழுந்தார் நமக்கு படிப்பினையாக. விழுபவர் உறுதியாக முளைத்து எழ முடியும். எப்பொழுது? எழுவதற்கான தேவை அல்லது நோக்கம் உணரும் போது. இயேசு தனக்கென எதுவும் மண்ணாசையாய் விழுந்து கிடப்பவர்களுக்கு விண்ணாசையை காட்டிட மடிந்து முளைகின்றார். என்னோடு எழுந்து நட என்று குறிக்கோளுடைய வாழ்வுக்கு வழிகாட்ட எழுந்து நடக்கின்றார். பதவி வேண்டி அதிகாரங்களுக்கு பின்னால் வீழ்ந்து கிடக்கின்றோமா? போதை போன்ற சிற்றின்ப ஆசைக்குள் வீழ்ந்தே கிடக்கின்றோமா? குடும்பமா? பணவெறி மாயால் உறவுகளை உதறி தள்ளிவிட்டு தனிமரமாய் வீழ்ந்து கிடக்கின்றோமா? பறந்து விரிந்த உலகில் வாழ வழியில்லாமல் என்று வீழ்ந்தே கிடப்பவர்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளை நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இயேசு பாடுபட்ட எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு எல்லோருக்கும் பயன்படும் வகையில் அமையவும், பொதுவான நல்லுணர்வை எங்களில் வளர்க்கவும் வரம் தாரும் இறைவா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. 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 மாறாத பாசம் வைத்தே இவ்வேளை துணை. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே.
நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே மாறாத பாசம் வைத்தே இவ்வேளை துணையாக வாரும்